கர்த்தர் நல்லவர். அன்பு ஐயாவை இன்றும் அவருடைய சிரிப்பு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இந்த இடத்தில் இருக்கும் பொழுது அப்படியே கண்களுக்கு நேராய் இருப்பதை போல ஒரு நினைவு நம்மை விட்டு நீங்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, எரேமியாவில் 1வது அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இன்று நம்மை விட்டு அன்பு ஐயா கடந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது, ஒரு ஆவிக்குரிய மனிதன் கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் வரை மரணம் அவனை சந்திப்பதில்லை என்று சொல்லி, ஒரு ஆவிக்குரிய மனிதனை அவன் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்கும் வரை மரணம் அவனை சந்திப்பதில்லை என்று சொல்லி, அப்போ நம்முடைய தேவரூபன் ஐயா அவர்கள் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் இந்த வேளையில் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவருக்காக கர்த்தர் வைத்திருந்த அந்த தரிசனத்தை அவர் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே அந்த தரிசனம் உருவானது. அது அன்பு தேவ ஐயாவோடு கூட இருந்து அவர் மோசேயை போல ஒரு தலைவனாக, ஒரு குடும்பத்திற்கு நல்ல தகப்பனாக, தேவ சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்து ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் இந்த நாட்களில் நம் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யாரும் சோகமாய் இருக்க வேண்டாம், அவர் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் விழும் பொழுது, அவர் சென்ற பொழுது அவரை பரலோகம் வரவேற்றிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்தில் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை எங்கள் பகுதியில் கொண்டு வந்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றின உம்முடைய தயவை நினைக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நினைக்கிறோம் ஆண்டவரே, நீர் எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை நினைக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்றீங்களே ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக, நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாக, தசைகள் உருவாவதற்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை உருவாக்கி அதை தேவ மனிதனிடத்தில் கொடுத்து இந்த பகுதியில் கொண்டு வந்து உம் நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி முடிந்தவர்கள் கண்களை மூடி வலது கரத்தை மேல உயர்த்தி, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவான். 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தேவ மனிதனுடைய தாயின் வயிற்றில் ஒரு கருவை உருவாக்கி அதற்காக ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து இந்நாள் வரை கர்த்தர் அவரோடு கூட இருந்து நேர வல்லமையான காரியங்களை, சாட்சிகளை அந்த நாளில் கேட்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி முடிந்தவரை கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, கருவிலே தரிசனம் உருவானதே, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், உறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயினை சுமந்தீரே,
தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக